She's most one of the strongest women I've seen. She can rise from the ashes at any given point. She can come back and she will always be there. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. Food sponsored by தவசுக்குட்டி பிரியாணி. A branches at அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம். இல்லங்க இப்ப நான் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன். இன்ட்ரோவர்ட்க்கும் எக்ஸ்ட்ரோவர்ட் நடுவுல ஒரு Ambivert. What is that? அப்பப்ப பேசுவோம், அப்பப்ப பேச மாட்டோம். பேசிக்கா அப்பப்ப நட்டு கல்லிக்கும் அப்பப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. அதான் நட்டு கல்லி தான். யாரு சொன்னீங்க? சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணதை பார்த்து எங்க அண்ணனே ஆச்சரியப்பட்டாரு. ஷாக் ஆயிட்டேன். அழுதுட்டாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப கூச்ச விஷயம் அவங்களுக்கு. அண்ணன் வந்து மேல கூட்டு போகும்போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ ஆகாஷ் தான் சொல்லிருப்பாங்க. எனக்கு என் அம்மா மேடையில பார்க்கும்போது எனக்கு அதை விட்டீங்க. மானிட்டர்லயே ரசிப்பாங்க. மானிட்டரை பார்த்து இப்பெல்லாம் சைட்ல அடிச்சுட்டு இருப்பாங்க. பொறாமப்படலையா? ஏன்னா அப்ப அவங்க ப்ரொடியூசரா மாறி இருக்கும். I'll play just 1 second. நீங்க அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஏங்க 3 seconds தாங்க நான் சொன்னேனே. அந்த பையன் 3 செகண்டுக்கு வெறும் காத்து மட்டும் அடிச்சு விட்டுட்டான் எனக்கு. இப்படி அவன் என் மைண்டுக்குள்ள போயிட்டு வந்துருச்சு. விமன் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா இருப்பாங்க இந்த படத்துல. ஏன்னா நம்மள சுத்தி அந்த மாதிரி தான் இருக்காங்க. அண்ட் ஜென்ரலாவே பாய்ஸ்க்கு கொஞ்சம் டாமினன்ட் விமன் வந்து என்னைக்குமே பிடிக்கும் ஆக்சுவலா. யுவன் சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குன்னு நான் மத்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். யுவன்கிட்ட எப்பவுமே என் பாட்டு தான் நல்லா பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நேசிப்பாயா as a team அப்படின்னு பார்க்கும்போது இது நான் ஓப்பனாக கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் யூ ஹவ் given so many interviews, audio launches அப்படிலாம் பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் நீங்களும் யுவன் சாரும் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கும்பலுக்குள்ள மாட்டிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? நானும் யுவனும் இன்ட்ரோவர்ட் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கும்பலுக்குள்ள மாட்டின மாதிரியா? நீங்க இல்லைங்க, இவர் சொல்றேன். நீங்க ஃபுல் பக்கா எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்க. நான் வந்து I'm a very introvert person. I'm not an extrovert person. நீங்க இன்ட்ரோவர்ட் பர்சனா? புரியல எனக்கு. சார் இஸ் நாட் இன்ட்ரோவர்ட்னு சொல்ல முடியாது. பட் இஸ் வெரி குவைட் அண்ட் okay. This is quite surprising. I always thought I cannot handle public. I cannot handle functions. I cannot handle இதெல்லாம். I cannot. I like to be in ஒரு நாள் ரூம்குள்ள என்ன விட்டீங்கன்னா நிம்மதியா சந்தோஷமா இருந்துருன்னு. எனக்கு யாரும் கூப்பிடாம இருந்தாலே சந்தோஷமா இருப்பேன். என்னங்க சொல்றீங்க? இது எக்ஸ்பெக்ட் ஃபங்க்ஷன்ல கொஞ்சம் நானே சார் பார்த்திருக்கேன். எல்லாரும் அந்த முக்கியமான பிரதிநிதிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அங்கதான் அவர் உட்கார சொல்லுவாங்க. உட்கார்ந்து இருப்பாரு. நான் இப்படி நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்த்து திரும்ப காணாம போயிடுவேன். எங்க சார்னு பார்த்தா கேமராமேன் பின்னாடி நின்று ஏதோ டைரக்ட் பண்ணி வாங்க சார். பேக் ஸ்டேஜ்ல இருந்தாரு ஐ திங்க். இல்ல சார் ஆடியோ லான்ச் on and off. Yeah. இல்ல நான் பிகாஸ் லைக் ரீசெண்டா ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது கூட என்னமோ நீங்களும் அதித்தி மேம் சேர்ந்து இருந்தீங்க. அங்க வந்து அவங்க 2 பேரும் செம்ம வைப் பண்ணிருந்தீங்க. இவர் வந்து ஏதோ அப்பாவே தனியா வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருந்தது பாக்குறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஐ ஹவ் ஆல்சோ சீன் ஹிம். அவர் செம்ம ஜோவியல் நல்ல இது. அதனால தான் கேட்டேன். 2 இன்ட்ரோவர்ட் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் கும்பலுக்குள்ள மாட்டின மாதிரி இருக்கு. இல்லங்க இப்ப நான் ஒரு வார்த்தை கத்துக்கிட்டேன். இன்ட்ரோவர்ட்க்கும் எக்ஸ்ட்ரோவர்ட் நடுவுல ஒரு ambivert. ஆமா அது யாரு? நீங்க எல்லாரும் நீங்க ஆம்பிவர்ட்னா சொல்லாதீங்க. அமைதியாவே இருக்கீங்க. What is ambivert is like அப்பப்ப பேசுவோம், அப்பப்ப பேச மாட்டோம். அது இல்ல. both பேசிக்கா அப்பப்ப நட்டு கல்லிக்கும் அப்பப்ப sorry. அதான் நட்டு கல்லி தான். யாரு சொன்னீங்க இப்ப இவங்களுக்கு நட்டு கண்டிச்சு? இல்லங்க ஆம்பிவர்ட்காரங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நட்டு கல் இருக்கு. But he mentioned he is ambivert. No, you're an ambivert. ஆம்பிவர்ட்னா நான் என்ன நினைச்சேன்னா லைக் ஒரு உங்க செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அங்க வந்து யூ ஆர் an extrovert, like with them you're comfortable in a comfortable space. அங்க வந்து you are like don't care about anything அந்த மாதிரி. That is okay. அவுட்சைட்ல வந்து கொஞ்சம் இதா silent. That is only the ambivert. அப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் தான். கரெக்ட் தான். Okay. சார் கரெக்ட்டா சொல்றீங்க சார் நீங்க. நம்மளோட என்னன்னு சொல்றது ஓன் கிரிட்டிக்கே வந்து நம்ம ஃபேமிலி தான். ஸோ நேசிப்பையாக்காக இல்லை உங்களோட ஒர்க்ஸ்க்காக இது வரைக்கும் இல்லை அவங்களோட இன்புட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. என் ஃபேமிலி இன்புட்டா கொடுக்கறதே இல்லையாங்க? என் ஃபேமிலி என்ன இன்புட்டு இல்லைங்க. அவங்க பெருசா வைஃப் கரெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. மற்றபடி அது மட்டும்தான். இங்க வந்து வரிசையா உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்கு. கண்டிப்பாங்க. படம் பார்த்தாங்க என் ஃபேமிலி 1 வீக் பேக் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சில எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பண்ணதை பார்த்து எங்க அண்ணனே ரொம்ப நான் வந்து ஒரு டெட் ஃபேஸ் மாதிரி இருக்கேன். அவ்வளவு எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டேன் ரியல் லைஃப் நான் சொல்றது. சொல்லும் போது அவங்க வந்து புதுசா இருந்தது அவங்களுக்கு.
ஸோ அம்மா ஹாப்பி, அண்ணா ரொம்ப ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி தான். இன்புட்ஸ்லாம் எல்லாரும் ஹாப்பி, சந்தோஷமா இருக்காங்க. ஆமா. உங்க மாமனார் என்ன சொன்னார் பார்த்துட்டு? அவங்க ஹாப்பி. Producer. ஆமாம்மா, அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணலையா அது. அதான் மெசேஜ் அனுப்பிச்சாரு எனக்கு. உங்க வைஃப் அத விட்டீங்க. ஆமா, வைஃப் பார்த்தாங்க, ஃபுல் ப்ராசஸ் இருந்தாங்கல்ல. இல்ல அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க தான் மோஸ்ட் ஹாப்பி சொல்லும்போது அவங்க தான் ஹாப்பியஸ்ட் பர்சன். ஆமா, அவங்க மானிட்டர்லயே ரசிப்பாங்க. மானிட்டரை பார்த்து இப்படிலாம் சைட்ல அடிச்சுட்டு இருப்பாங்க. பொறாமப்படலையா இன் ஜெனரல், லைக் பிகாஸ் லைக் இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வரும்போது அதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நல்லா ரொமான்ஸ் பண்ண தான் சொல்லி தவிர்த்து இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க ப்ரொடியூசரா மாறிடும். படம் நல்லா இருக்கும். ஓகே, ஆக்சுவலி ஃபேமிலி பத்தி பேசும்போது அம்மா பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். யூ ஆல்ரெடி ஆல்சோ டோல் லைக் இந்த ஸ்டேஜ்ல வந்து 2-3 வார்த்தை தான் அவங்க பேசினாங்க. வீட்டுக்கு போயிட்டு தானே சொன்னாங்களா? அட்லீஸ்ட் அழுதுட்டாங்க. அவங்க அம்மா வந்து ரொம்ப கூச்ச விஷயம் அவங்களுக்கு. ஸோ ஸ்டேஜ்ல மேடெல்லாம் போக மாட்டாங்க யூஸ்வலா. அண்ணன் வந்து மேல கூட்டு போகும்போது ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 2 வார்த்தை தான் சொல்லுவாங்க, ஐ லவ் யூ ஆகாஷ் தான் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்கு. வீட்டுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எமோஷனல் டைப். எங்க அம்மா ரொம்ப பெருமைப்பட்டாங்க. அம்மா எனக்கு என் அம்மா மேடையில பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலான மூமெண்ட். டெஃபினெட்லி. ஓகே, ஐ ரியலி வாண்ட் டு ஆஸ்க், அத்தனை ஸ்டேஜ் ஷோஸ் போயிருக்கீங்க, அத்தனை ஸ்டேஜ் ஷோஸ்ல நீங்க நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. வாட் இஸ் தட் ஒன் திங் யூ வென்ட் ஆன் த்ரூ அந்த ஆடியோ லான்ச்? ஏன் blank ஆயிட்டீங்க? அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க, பட் ஆஃப் கோர்ஸ் அதை பத்தி கேட்கல. இது சினிமா வந்து ரொம்ப நாள் கனவு. அதுவும் விஷ்ணு சார் மாதிரி ஒரு டைரக்டர், இவ்வளோ பெரிய படம், ஆடியோ லான்ச்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என்னோட ஏதோ ஒரு லைஃப்ல எங்கேயோ ஒரு பிரிங்க்ல நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு டக்குன்னு. அது எனக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் என் லைஃப்ல பிளாங்க் ஆனது இல்லைங்க. வெரி குட் ஆன் ஸ்டேஜ். என்ன ஆச்சுன்னே தெரில, என் மைண்ட் என்னடா வரவே இல்லை எதுவுமே. அப்புறமா தென் ஏதோ சம்திங் ஐ ஸ்போக். அப்புறமா தான் கீழே வந்தோம்னா என்ன பேசணும்னு நினச்சதுலாம் கீழே வந்து தான் ஞாபகம் வந்துச்சு. அண்ட் ஸோ பட் யா என்ன பண்ண, நல்ல வேலை சார் ஏதோ பேசுறாரு. அதுதான் பிளாங்கான விக்ரமா? ஆமா, நம்ம ஃப்ளோல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அவர் அதான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். யா, சோ அவரு என்ன இவரு blank ஆயி நான் பார்த்ததே இல்லையே, அவ்வளோ ஃப்ளோல. ஸ்டேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பிளாங்க் ஆன மாதிரி இருக்காது, நார்மலா பேசுறேன். ஆனா ஒரு தயக்கம் இருந்தது ஒரு மாதிரி. அதான் அது வந்து ஒரு சமாளிப்பு. ஸ்டேஜில் நின்று பழக்கமானனால இன்ஸ்டிங்க்டிவா பண்ணது. பட் நான் பேசணும்னு ஏன்னா நிறைய இருந்துச்சு எனக்கு. நேசிப்பாயில் எனக்கு வந்து அவ்வளோ அனுபவங்கள், எல்லாமே நல்ல விஷயங்களும் அவ்வளோ இருந்துச்சு. இறக்குறேன் அப்படின்னு போனேன், டக்குன்னு ஐயோ ஒரு நிமிஷம் ஏதோ இதாயிட்டேன். அது ஏன்னு தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம், ஹோப்ஃபுல்லி இட்ஸ் தி லாஸ்ட் டைம். ஓகே, ஸோ நேசிப்பாயில் கண்டிப்பா அஃப்கோர்ஸ் எல்லார் பத்தி பேசும்போது யுவன் சார் பத்தி பேசியே ஆகணும். இப்போ யுவன் இல்லை அப்படின்னால நான் யுவன் சார்க்காக ஒரு செக்மெண்ட்டை டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு செட் ஆஃப் யுவன் சாங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஐ ப்ளே ஜஸ்ட் 1 செகண்ட். நீங்க அந்த என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் 1 or 2 seconds, நாட் மோர் தென் தட். கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ளே பண்ணுவேன், ஏன்னா வந்து டக்குன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா. என்ன வந்துடும் அப்படி? அவ்வளோதான். என்ன வெறும் காத்து தான் வருது. வெறும் காத்து தான் வருது. 3 seconds தான் சொல்லுங்க பாருங்க. 3 seconds. அனைத்து அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் மேடையில ஏறும்போது இதாங்க போடுவாங்க. இது யுவன் சார் போட்டாருன்னு நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். யுவன் சார் தான் போட்டு. நான் சொல்லட்டா? சொல்லுங்க. இது வந்துட்டு ஐ திங்க் இந்த சவுண்ட் வந்து பில்லால வருமா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச அறிந்து மரியாதை இந்த ஒரு பாட்டு வருமே, அந்த பாட்டா? அது மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படிதான் அது மாதிரி தான் இருக்குது. ஐயோ டக்குன்னு எனக்கு படம் ஞாபகம் வரலையே. சூப்பர்ல கேள்வி கேட்கறவங்களுக்கு என் கண்ணோடு சாங். அதான் கண்ணோடு மூச்சோடு அதான் கரெக்ட் தான். இதெல்லாம் சரியே இல்ல. கொஞ்சம் கூட வெறும் காத்து மட்டும் போடு. 3 seconds தாங்க நான் சொன்னேனே. நெக்ஸ்ட் அப்ப அந்த பையன் 3 செகண்டுக்கு வெறும் காத்து மட்டும் அடிச்சு விட்டுருப்பான் எனக்கு. ஓகே, காற்றுக்குள்ளே இல்ல சார், பஸர் அழுத்தணுமா சொல்லுமா தெரியல. you are disqualified. ஏன்னா நீங்க முதல்ல பஸர் அடிக்கணும். ஓகே, பட் ரெண்டு பேரும். But he is correct. He is correct. The point goes to தேவதே கண்டேன். என்னங்க அவர் பஸர் சொல்லிட்டு நீங்க பதில் சொல்றீங்க? அந்த பதில் மட்டும் சொல்ல. நான் ஊ சொல்றேன்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க பஸர். தேவதே கண்டேன். நீங்களும் கேம்ல இருக்கீங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் ஆம்பிவர்ட், அப்பப்போ தான் பேசுவார். நீங்க ஓகே, சோலோ வேலை. அந்த படம் நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்கலன்னா நானே கண்டுபிடிப்பேன். ஓகே, தெரிஞ்ச பாட்டு தான். ஐயோ அப்பாடா, நடுவுல இருந்து ப்ளே பண்ணதுக்கு ஒரு புரியமா போச்சு. இது பாரு. இல்லைங்க. அடங்காமனே உனை. இது சத்தம் போடாதே தானே அந்த படம்? ஆமா. படம் வரைக்கும் வந்துட்டா பாட்டு வர மாட்டேங்குது.
இப்படி இப்படி அவங்க என் மைண்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு வந்துருச்சு எனக்கு blank-ஆ இருக்கேன். அதுதான் அந்த அவர் பாட்டு பாடின தான், பாட்டு தான் அது பாடின பாட்டு தான். அதுல இருந்து அப்படியே என்ன starting பாட்டு, என்ன lyrics பாட்டு, எப்படி வந்துருங்க. இருக்கும் அந்த பாட்டு? அடங்காமனே அப்படின்னு வரும். ஈஸிங்க. பாட்டு டைட்டில் தெரியலங்க. சொல்லுங்க, என்ன பாட்டு சொல்லுங்க. பேசுகிறேன் பேசுகிறேன். ஓ. பேசுகிறேன் ஓகே. அன்பெனும் கடலை நீட்டு, இதுதானே? அப்படா இல்ல 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 இது வேற பாட்டு. கொஞ்சம் ரொம்ப நேரமே போட்டேன். இது ஐயோ நானே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சா இதுதான் சொல்லிடு. அது யுவன் சார் மியூசிக் தான். சிம்பு பரத்ல அருமை ஒரு வானம். வானம்ல ஐயோ வானம் அதேதான் அந்த அதேதான். சார் வானம்லே என்ன வானம் சார் தான். நீங்க யுவன் சாரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு வருஷமா? இவனோட டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க நானு. அதுக்குன்னு நான் மத்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். இவன்கிட்ட எப்பயுமே என் பாட்டு தான் நல்லா பொண்ணு சொல்லிட்டு இருப்பேன். அது என்னமோ ஆக்சுவலி நான் அது கண்டிப்பா பேசியே ஆகணும். நீங்க சொன்னீங்க டார்ச்சர் அப்படின்ட்டு. ஏன் யுவன் சார் கிட்ட இருந்து அவ்வளவு வரும்போது நீங்க டார்ச்சர் என்ன அப்படி என்ன பண்ணுவாரு அவர் அப்படின்ட்டு கண்டிப்பா அதை பத்தி பேசியே ஆகணும். ஒரு படத்தை கூட்டு போய் உட்கார வச்சுனா அப்ப தெரியும் உங்களுக்கு. ஐயோ, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, இல்லைங்க. அப்படி கிடையாது. எல்லாருமே இட்ஸ் நாட் ஒன்லி யுவன் ஆக்சுவலி எல்லாரும் அவங்களுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு வேலை வாங்குறத கூப்பிட்டு உட்கார வைக்கிற வரைக்கும் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நம்ம ஒரு மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கோம். அவங்க வந்து ஒரே நேரத்தில் 4-5 படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ பை த டைம் யூ கெட் இன்னொரு லாஜிக் ஒன்று பார்த்தீங்கன்னா தப்பு நான் வாங்கப்பா யுவன் பாட்டு போடுறேன் அந்த பாட்டு தான் சூப்பர் ஹிட் சாங் அப்படி வரவும் வராது. வாசிகர் பண்ணணும்ல. ஸோ பட் வீல் கெட் இம்பேஷண்ட். அதுதான் இம்பேஷண்ட் தம்பி கூப்பிட்டு உட்கார வைக்கிறது அதுதான் டார்ச்சர்னு சொல்றது. ஆனால் உட்காந்தாருன்னா வாசி பின்னி எடுத்துருவான் தம்பி. இப்போ இது உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். இப்போ ஜென்ரலா என்னன்னு சொல்லுது ஜிவிஎம் சாரோட ஹீரோயின்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது விஷ்ணுவர்தன் சாரோட ஹீரோயின்ஸ் அப்படின்னு இருக்கும்போது த்ரிஷா, பத்மபிரியா, இப்போ நயன்தாரா, இப்போ அந்த வரிசையில இப்போ அதித்தி சங்கர், எவ்ரிபடி இஸ் யூனிக் கேரக்டர் தான். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் இந்த ஹீரோயின்? இல்லைங்க அப்படி கிடையாது. பிகாஸ் ஏன்னா படங்களே பார்த்தீங்கன்னா அப்படி ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராபப்ளி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ரீசெண்டாக யாரும் அப்சர்வ் பண்ணி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா விமன் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் போல்டா இருப்பாங்க என் படத்துல. ஸோ அந்த விஷயங்கள் டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா நம்மளை சுற்றி அந்த மாதிரி தான் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் ஜென்ரலாகவே பாய்ஸ்க்கு கொஞ்சம் டாமினன்ட் விமன் வந்து என்றைக்குமே பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இட் இஸ் அது ஒரு சைக்கி. இன்னொரு சைக்கி பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ சுற்றி நம்ம பார்க்குறதுனா கதையே நமக்கு கண்டிப்பா. யா அதனால தான். ஸ்பீக்கிங் ஆஃப் நயன்தாரா கண்டிப்பா இதை பத்தி பேசியே ஆகணும். பிகாஸ் நயன்தாரா வேற லெவல் ஒரு லீக்ல இருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நயன்தாரா நீங்களும் ஒரு க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நயன்தாரா ஷீஸ் லைக் என்னன்னு சொல்லுது இது நீங்க ஆன்சர் பண்ண வேணாம்னா வில் ஸ்கிப் இட் ஆஃப். பட் ஷீஸ் கோயிங் த்ரூ அ லாட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம். ஹவு ஷீ வில் பி ஹேண்ட்லிங் திஸ் இன் பிகாஸ் யூ சீன் ஹர் இன் பர்சன் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்காக நான் கேட்குறேன். அந்த ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா ஹவு ஷீல் ஹேண்டில் அப்படின்னு. No, see, because I don't think there's anything as such, because எல்லார் லைஃப்லயும் இருக்காது. It is not only that she's going through, because she's on the topmost position, you're looking at it actually, but there's nothing like that. And she's one of the strongest women I've seen. She can rise from the ashes at any given point, and she can come back at any given point, and she will always be there. That you can't take it away from her. Yeah. She's as a person, she's a very strong person. நீங்க மென்டல் ஹெல்த் இந்த சென்ஸ் நெகட்டிவிட்டி பத்தி பேசினா கிரிட்டிசிசம் அந்த மாதிரி பேசுறீங்க. அப்படின்னு இல்லை, இன் ஜென்ரலே மென்டல் ஹெல்த் லைக் சம்திங் ரொம்ப டவுன் ஆக்கிடும் நம்மள. அது வந்து நம்மளுக்கு ஒரு என்னன்னு சொல்லுது எந்த வேலையும் செய்ய விடாம ஆக்கிடும். அந்த மாதிரிலாம் ஒரு போர்ஷனுக்கு நம்ம போயிருப்போம்ல. ஸோ அதுல இருந்து நீங்க எப்படி எழுந்து வந்தீங்கன்ட்டு ஓகே ஓகே அந்த மாதிரிலாம் அப்படி கேக்குறீங்களா? நீங்க என்னங்க தப்பான கொஸ்டின் கேட்கணும். இல்லங்க நான் நல்ல வந்து இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ரொம்ப நடக்குங்க. நான் வந்து ஒரு இடைப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஜென்ரேஷன். இப்போ நான் ஸ்ட்ராங்கா வீக்கான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலப்பா. ஏன்னா இப்போ எப்படின்னா வளர்ந்த வித என்னமோ இதுதான் இந்த மென்டல் ஹெல்த் கிண்டல் ஹெல்த் தெரப்பி இதை பத்திலாம் யாருமே பேச மாட்டாங்க. டிப்ரெஷன். ஆனா வாழ்ற ஜென்ரேஷன் என்னமோ இதை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க. சில டைம்ஸ் கொஞ்சம் ஓவர் போர்ட்ல போறாங்களோ எல்லாமே டிஸ்கஷன்ஸ் எல்லாமே எப்படின்னா இப்படி சில டைம்ஸ் அப்படியே ஃப்ளோவில் போயிடலாமே, சில விஷயங்களை பேசாமல் இருக்கலாமேன்னு தோணும். எனக்கு நான் பர்சனலாக எனக்கு என்னென்னா யூ ஹாவ் டு ஃபீல் யுவர் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் ஆர் நார்மல். சோகம், அழுகை, சிரிப்பு, சந்தோஷம், கோபம் எல்லாமே நார்மல். உன் கோபமோ சோகமோ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ண விடுறதுன்னு இருக்குல்ல, அதை தவிர்த்துட்டாலே போதும். இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா கிளையண்ட்டு கிட்ட திட்டு வாங்கிட்டு வந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே சிரிக்கக்கூடாது. புரியுதுங்களா? எது அப்படிலாம் இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. அப்பா பேட் மூட் இருக்காங்க அதனால நீங்கள் விளையாடாதீங்கம்மா. கிளையண்ட் திட்டினா கிளையண்ட் எல்லாம் திட்டணும் வந்து பிள்ளையா திட்டுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல்
உனக்கு சோகம் இருந்துச்சுன்னா, உனக்கு கோவம் இருந்துச்சுன்னா, அதை தனியா ப்ராசஸ் பண்ண முடியும்னாலே போதும். அதை எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழுக வந்தா அழுதரலாம். கோவம் வருதுன்னா போய் யாரையாச்சும் கத்தணும் ஹர்ட் பண்ணணும்னு இல்லாம சரி இப்போ கோவமா இருக்கும், அது கொஞ்சம் எனிவேஸ் போயிடும். எல்லா எமோஷனும் டெம்பரவரி தான், அது எனிவேஸ் போயிடும். அந்த ஒரு பக்குவம் வந்துச்சுன்னா போதும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா, இட்ஸ் ஓகே டு சுவிட்ச் ஆஃப், இட்ஸ் ஓகே டு டேக் அ பிரேக், இட்ஸ் ஓகே டு சம்டைம்ஸ் ப்ரோக்ராஸ்டினேட். அதெல்லாம் தாண்டி எப்படா நீ எஞ்சி வரலன்னா அந்த மாசம் பேமெண்ட் வராது. அதனால எஞ்சி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். பட் இட்ஸ் சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே. ரொம்ப எல்லாத்தையும் தலை மேல தூக்கி போட்டு இன்னைக்கு போலன்னா எல்லாம் உடஞ்சிடும், ஒன்றும் கிடையாது. என்ன ஆனாலும் எஞ்சி வந்துக்கலாம், அவ்வளவுதான். சூப்பர், வெல் செட். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு உங்களுக்கு. நான் இது சொல்றேன். ஸோ நீங்க இப்போ டவுனா இருந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், யூ ஸ்டார்ட் ஓவர் திங்கிங், தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது நான் இப்போ கூட பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம்ல, அதை பத்தி சும்மா ஒரு கான்வர்சேஷன் போட்டாலே இப்போ இன்ஸ்டாகிராம்ல அது ஒரு ஸ்பான்சர் டேட்டா வந்துட்டு இருக்கு, ஆப்ஸா. ஸோ ஓவர் திங்கிங், ஓகேங்களா? அது அதையே போட்டு ஒரு ரூம்ல உட்காந்து அதையே போட்டு யோசிச்சு அங்கதான் டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ரொம்ப டவுன் ஆயிடும், எதுவுமே பண்ண தோணாது. நடந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 விஷயம், நாட் பர்டிகுலர் இதெல்லாம் சார், ஜென்ரலா சொல்றேன். என்ன பண்ண முடியும்? லைக் யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். இல்லைன்னா நீங்க சுத்தி இருக்க எல்லாருமே யூ ஆர் அஃபெக்டிங் எவ்ரி ஒன், த ஆரா வில் அஃபெக்ட் எவ்ரி ஒன், ஓகேங்களா? யூ ஹேவ் டு கம் அப். அந்த ஒரு சிங்கிள் ஒரு சின்ன இது இருக்குங்க, ஒரு லெஃப்ட் ஓவர் பேலன்ஸ், ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும், அது தட்டி எழுப்பி விட்டு அது ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அடங்கிடும். எனக்கு வந்து அது கார்டியோ எக்ஸசைஸ், உண்மையா சொன்னா ஓகேங்களா, எக்ஸசைஸ். அது பண்ணிட்டு பிடிச்ச பாட்டை கேட்டு அவ்வளவுதான், வந்த உடனே ஜாலியா கீழே வந்து எல்லார்கிட்டையும் பேசுவேன். ஸோ நான் என்னோட இதை நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவேன். டப்புன்னு ஒரு இதை பண்ணிட்டு பலாரன் உங்களே ஒன்று அடிச்சுட்டு எந்திரா போதும் நான் சொல்லிட்டு இது பண்றது தான். ஸோ கமிங் பேக் டு நேசிப்பாய், அஃப்கோர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ட்ரீமியா இருக்கு அண்ட் வரிசை ஏதோ ஒரே ஜானர் பார்க்குற மாதிரி இருந்தது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் படிச்சேன். என்ன போட்டிருந்தா, என்னடா லவ் ஸ்டோரி நினைச்சேன், பட் பரவாயில்ல ட்ராமாவும் இருக்கு, வெயிட்டிங் போட்டு அமைச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் குட் திங், இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ அவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ரிசீவ் பண்ணாங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a good thing. நான் சந்தோஷமா தான் இருக்குங்க. ஆமா, நீங்க டு ஆட் ஆன் திஸ், நான் கமெண்ட்ஸ்ல யாராச்சும் என்ன நோட் பண்ணாங்களான்னு பார்த்துட்டேன். ஜென்ரலாவே இந்த கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ச்சே நம்ம போர்ஷன் டெலீட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற அந்த பயம் உங்களுக்கு இருந்ததா? ட்ரெய்லர்லயே ஆனா நீங்க ஒரு ஷாட்ல இருக்கீங்க ஆக்சுவலி. அது நான் வந்து அப்ப நம்ம இருக்கோம் படத்துல அப்படின்னு ஜாலியா இருந்தேன். இல்லைங்க, எனக்கு எல்லாமே இப்போ இது நேசிப்பாயவே எனக்கு வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்க மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு ஏன்னா இல்லைங்க, எனக்கு எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு நிஜமாலே கனவு. நான் காலேஜ்ல டிராமா பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நாள் நான் காலேஜ் விட்டு வெளில வந்தோம் நடக்கும்னு நினைச்சேன். அப்புறமா தான் நம்ம ரியாலிட்டிலாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு இப்பதான் நடக்குது. எனக்கு எல்லாமே ரொம்ப கனவா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கேரவேன்லாம் கொடுத்தாங்க, சாமி கேரவேன்லாம் கொடுக்குறது. அப்புறமா திடீர்னு தண்ணி குடிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. திடீர்னு இந்த செட்ல வந்து எனக்கு இளநீலாம் கொடுப்பான், இளநீலாம் எனக்கு எல்லாமே ஜாலியா இருக்கும். சாப்பாடு கூப்பிட்டு விதவிதமா சாப்பாடு, இவர் எங்க இருந்தாச்சும் எதையாச்சும் சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு மாதிரி எனக்கு ஜாலியா தான் இருக்கும். நான் டீசர்ல வரேன், ட்ரெய்லர்ல இருக்கேன், ஐயோ விக்ரம் ஐயோ நம்மள ஆடியோ லான்ச்ல மேடையெல்லாம் ஏத்திட்டாங்க, எனக்கு எல்லாமே ஜாலி 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 அந்த மோட்ல தான் இருப்பேன். அதனால எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது கீழே இப்பதான் ரிலீஸ் கொஞ்சம் கிட்ட வரும்போது எனக்கு பயமா இருக்கு. ஆஹா எல்லாரையும் பார்க்க சொல்லிட்டு ஆண்டவா நல்லா இருக்கணும், ஆண்டவான்னு எனக்கு இப்பதான் அந்த பயம் வருது. பட் ட்ரெய்லர்ல கீழே பார்க்கும்போது கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். அதுல ஐம் லைக் ஜஸ்ட் வெரி ஹாப்பி. உங்களுக்கு அந்த பயம் இருக்கா? டெபியூ ஃபிலிம் வேற கண்டிப்பா இருக்குங்க, பயம் பிளஸ் எக்ஸைட்மென்ட் ரெண்டுமே கலந்து ஒரு ஃபீலிங். ஆமா. சோ யா, பொங்கலுக்கு நேசிப்பாய் இஸ் கமிங் அவுட். சோ அதை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும்னு பிஃபோர் வி வைண்ட் அப் ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? இந்த பொங்கலுக்கு Jan 14 நேசிப்பாய் எங்க படம் ரிலீஸ் ஆகுது, ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க படத்தை. படம் நல்லா இருக்கும் சார், பெரியா கண்டிப்பா படம் நல்லா இருக்கும். ப்ரோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நேசிப்பாய் தியேட்டர்ல வந்து பாருங்க. Thank you so much. எஸ், எங்க எல்லாருக்கும் சேர்த்து பேசிட்டா காஷ். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஃபுட் ஸ்பான்சர்ட் பை தவசுக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணாநகர், அரும்பாக்கம், ஆவடி, மதுரவாயல், பல்லாவரம், பள்ளிக்கரணை, ராமாபுரம், தாம்பரம்.